வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. Ibps Clerk Prelims Paper Explanation பார்த்துட்டு இருக்கோம். அதில் இங்கிலீஷ் பார்ட் 30 questions. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமான questions கேட்குறாங்க. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்த questionsல நிறைய மாடல்ஸ் நீங்க கத்துட்டு இருப்பீங்க. அதுல மேக்ஸிமம் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மஸ்ட். அடுத்தது க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிலதுல வந்துட்டு 5 கொஸ்டின், ஒரு சிலதுல 10 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. இது ரெண்டு டாபிக்கும் ரிப்பீட்டடா எல்லாத்துலயும் வந்து கேட்டிருக்காங்க. அதனால அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது எப்போ வரும்? பிராக்டிஸ் மூலயமா தான் வரும். அதுக்கு தான் எல்லா கொஸ்டின்ஸ்லயும் நாங்க உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்காக கண்டிப்பா எல்லாத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபாலோ அஸ். கூடவே நீங்க கிராமர் எதனா சொல்றேன்னா நோட்ஸ் போட்டு நோட் பண்ணிட்டு வந்தா போதும். சரிங்களா? இப்போ இந்த பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ராங்லி ஸ்பெல்ட், அதாவது சிங்கிள் வேர்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா போல்ட் பண்ணி ஒரு 4 வேர்டு கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இல்லைன்னா கிராமர் மிஸ்டேக் இருக்குங்க. அது எந்த வேர்டு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிடி, ஏசி, சிடி அப்படின்னு பேரா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது வேர்ட் ஸ்வாப். அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ன கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு. இதுக்கு பதில் நீங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சே பார்க்காம என்ன கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு படிச்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இதுல பார்ப்போம் எந்த வேர்டு தப்பா இருக்கு, இல்லைன்னா வந்துட்டு கிராமர் மிஸ்டேக் என்ன இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். The inaugural games of the Flavian Amphitheater. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே பாருங்க என்ன வேர்ட் போல் பண்ணி கொடுத்துருக்காங்க, inaugural. inaugural அதனுடைய ஸ்பெல்லிங் என்ன? INAUGURAL. டபுள் ஆர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஆர் தான் வரணும், டபுள் ஆர் கிடையாது. inaugural தொடக்க விழா. சரிங்களா? துவக்கம், அதுக்கு வந்து inaugural, inauguration சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு டபுள் ஆர் கிடையாது, சிங்கிள் ஆர் தான். அப்போ இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட்லே இருக்கு. அடுத்தது வந்துட்டு human beings have always been fascinated. Fascinated spelling correct. Celestine spelling correct. Twinkling spelling correct. Endeavors, everlasting, endeavors அப்படின்னு அர்த்தம். endeavors spelling பாத்தீங்கன்னா ENDEAVOURS. அங்க ஏ மிஸ்ஸிங். ஏன்றது இங்க வரணும், ஏ வந்துட்டு இல்ல. சரிங்களா? ஏ வந்துட்டு இங்க கொடுக்கணும், ஏ இல்லாம கொடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எகைன். அப்ப எந்த பார்ட்ல எரர்? ஃபோர்த் பார்ட் எண்டவர் தான் தப்பு. அடுத்தது soil fertility. soil fertility spelling correct. enables spelling correct. அடுத்தது adequate. adequate spelling correct தான். growing correct. favorable correct. அப்ப எது எரரா இருக்கும்? இதுல ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஸ்பெல்லிங் கரெக்டா இருந்ததுன்னா தப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க கிராமர் மிஸ்டேக் எதனா கொடுத்து வச்சிருப்பாங்க. எதுன்னு பார்க்கணும். கிராமர் மிஸ்டேக்கோட எது இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? சாயில் ஃபெர்டிலிட்டி அது கரெக்ட் தான்ப்பா. சாயில் ஃபெர்டிலிட்டின்றது அங்க கரெக்டா மேட்ச் ஆகுது. அடுத்தது is the quality of the soil that enables. enablesம் கரெக்டா தான் இருக்கு. provide compounds in adequate amounts and proper balance to promote growing of plants. growing of plants கிடையாது, to promote for growing of plants. I'm planting the tree for growing of vegetation அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்துட்டு growing ஓகே. பட் இங்க பாத்தீங்கன்னா growing கிடையாது, growth of plants. growthன்னு கொடுக்கணும். சரிங்களா? கிராமர் மிஸ்டேக். இங்க growth நவுன் வரணும், இங்க வந்துட்டு verb ingல கொடுத்துருக்காங்க, அது தப்பு. growth of plants வரணும். அடுத்து
ஓகே. சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் கரெக்ட் தான். கேரக்டரைஸ் கரெக்ட் தான். இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் INTELLIGENCE ஒரு எல் தான் கொடுத்துருக்காங்க, டபுள் எல் வரணும். அப்ப இன்டெலிஜென்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பு. தேர்ட் பார்ட் எரர். அடுத்து அடுத்து என்னப்பா? In spite of early fundamental discoveries, rapid progress, PROGRESS correct தான். Development of structural organic chemistry, one of the greatest achievements. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆக்சுவலி இங்க வந்துட்டு எதனா எரர் கொடுத்துருக்கணும், பட் எல்லா எரரும் எல்லா வேர்டும் வந்துட்டு ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த கொஸ்டினுக்கு தேவையில்ல. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். The organic matter, MATTER matter கரெக்ட் தான். அடுத்தது sufficient in quality. இங்க கலோரிக் கிடையாது, கலோரிஸ் கலோரிஸ் சரிங்களா? கேலரிஸ் சொல்லுவோம் இல்லையா? கலோரிஸ் CALORIES அப்படின்னு வரணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா கலோரிஸ் தான் தப்பு. ஃபோர்த் பார்ட். அடுத்து இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் இது ஈஸியான ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். ஆப்ஷனும் கொடுத்தாச்சு, ஆட் ஒன் அவுட். எது கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எது கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபைவ் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணிக்கிறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி சி பி சி. சியா பியா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. பி வந்துட்டு a noble step towards, it is high time. ஒரு வேர்டு it is high time ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்ப சில வந்து ஸ்டார்ட் ஆகுது, it is high time. we took so கனெக்ட் ஆகல. we took a noble step towards. ஓகே, we took donating our eyes கிடையாது. we took get to see கிடையாது. we took a noble step towards எது நோக்கி? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது எது? சி. சில ஸ்டார்ட் ஆகணும். அடுத்தது சில ஸ்டார்ட் ஆகிறது எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சில பாத்தீங்கன்னா செகண்டும் ஃபிஃப்த்தும் சில ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா? சி அப்புறம் பி. இட் இஸ் ஹை டைம் we took a noble step towards ரெண்டுமே சிபி தான். அப்ப லாஸ்ட் ஏ, அதுவும் ஏ. இடியா டிஏ அது மட்டும் சேர்க்கலாம். இ பாருங்க, a noble step towards donating our eyes at the time of death. அடுத்தது so that millions of people can get to see the beauty of this world. அப்போ செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கு. லாஸ்ட் செக் பண்ண தேவையில்லை. அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. மேட் பைன்னு ஆரம்பிக்காது. ஃபாதர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். எதனுடைய ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? autonomy to the judiciary to provide ஸ்டார்ட் ஆகுது. an attempt has been made. இந்த பேர் பார்க்கலாமா? has been with reform. அப்போ EB எங்க இருக்கு? EB பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் ஃபிஃப்த் ஆப்ஷனும் EBல இருக்கு. சில முடியுமா டில முடியுமா? லாஸ்ட் செக் பண்ணிக்கலாம். என்னோட கன்ஃபர்மேஷனுக்கு EB காமனா இருக்கு. சியா டியா? சி பாருங்க, ஜுடிஷியரி இருக்கு. அடுத்தது டி பாத்தீங்கன்னா ஃபுல், டு ப்ரொவைட் ஃபுல்க்கு அப்புறம் எதனா வரும். அப்ப ஜுடிஷியரி முடியறது எது? இபி ஏடிசி இதோட முடிச்சுக்கலாம். இபி ஏடிசி. ஏன்னா வந்துட்டு டு ப்ரொவைட் ஃபுல் சம்திங் இருக்கு இல்லையா? அப்போ வந்துட்டு நம்ம அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது மாதிரி எந்த வேர்டுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர் எடுத்துக்கலாம். பேர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எண்டிங் வேர்ட் செக் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து they used to wander.
they used to wander when their lessons were over and talk about the எது ஸ்டார்ட் ஆகும் round the high wall they used to wander ஏ ஸ்டார்ட் ஆகலாமா ஏ ஸ்டார்ட் ஆகும் அப்படிதான் ஆகணும் they used to wander round the high wall AC அது ரெண்டுத்தையும் பேரா எடுத்துக்கலாம்ப்பா AC நான் பேரா எடுத்துக்கிறேன் AC இங்க AC இருக்கா AC இருக்கு எல்லாமே AC இருக்கு ஓகே அடுத்த பேர் செக் பண்ணி அது எந்த பேர்னு பாத்துக்கலாம் wander high wall beauty garden inside இங்க பாருங்க வேர்க்கு அப்புறம் என்ன வேர்க்கு அப்புறம் over and talk about the when their lessons were over and talk about BE BE இங்க இருக்கு BE இங்க இருக்கா BE இங்க இருக்கு அப்போ வந்துட்டு 1 4 இதுல எதனா ஒண்ணு ஸ்கிப் பண்ணிடலாம் ACBED அதை செக் பண்ணிக்கலாம் they used to wander round the high wall when their lessons were over and talk about the beautiful garden inside talk about the beautiful garden inside ED match ஆகுது அப்போ first option தான் correct next the birds did not options வச்சு first பாத்துக்கலாம் the birds the trees forgot to blossom care to sing no children and as there were இப்போ conjunction as there were care to sing the birds did not do form இருக்கு do form க்கு அப்புறம் v1 எதனா இருக்கான்னு பாருங்க did not care to sing the birds did not care to sing AC பேர் எங்கனா இருக்கான்னு பாருங்களேன் AC பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஃபோர்த்ல இருக்கு அது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு இருக்கும் அடுத்தது BD DB B வந்துட்டு பாத்தீங்கன்னா the trees forgot to blossom அடுத்தது D no children and முடியுது no children and முடிஞ்சா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு D எடுக்க முடியாது அதனால fourth மட்டும் எடுத்துக்கோங்க அப்படியே சொல்றேன் இந்த question the birds did not do form வந்திருக்கு do form க்கு அப்புறம் வந்துட்டு v1 எதுன்னு பார்க்கலாம் அதை வந்து பேர் பண்ணிக்கிறேன் அப்போ A did not care இங்க did not no children did not as there were னு வரக்கூடாது did not trees னு வராது care தான் இருக்கு அதுதான் v1 அதனால AC எடுத்துக்கினாச்சு AC எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயும் ஃபோர்த்லயும் AC இருக்கு அடுத்தது நான் லாஸ்ட் வச்சு செக் பண்றேன் D முடியுமா இல்ல வந்துட்டு B முடியுமா அப்படின்றத பாத்துக்கிறேன் ஆப்ஷன்ஸை வச்சு பாக்குறேன் D பாருங்க D பார்த்தனா no children and முடியுது and முடிச்சா அடுத்த ஸ்டார்டிங் சென்டென்ஸ் இருக்கு அதனால D எண்ட் ஆகாது சரிங்களா அப்ப எது இருக்கும் ஆன்சர் ஃபோர்த் தான் ஆன்சர் ஓகே ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம போலாம் இதை அனலைஸ் பண்ண தேவையில்ல எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும் அந்த பேர் ரெண்டா இருந்ததுன்னா லாஸ்ட் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன் முடிஞ்சது ஆப்ஷன் 4 தான் இது கரெக்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பிளே an important ரோல் அப்போ BE எங்க இருக்குப்பா BE பாத்தீங்கன்னா தேர்ட்லயும் ஃபிஃப்த்லயும் இருக்கு அடுத்தது ஏ தான் ரெண்டா எண்ட் ஆகுது இல்ல B பாருங்க BE சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பிளே an important ரோல் எழுதிக்கிறேனே BE அடுத்தது BE லாஸ்ட் வந்து A இங்கேயும் A தான் அப்ப வந்து CDயா DCயா B க்கு அப்புறம் வந்து BE க்கு அப்புறம் D வருமா C வருமா அதை மட்டும் செக் பண்ணா போதும் BE க்கு அப்புறம் an important role in the field of an important role எதுல in the field of அப்ப D வராது an important role computational science ன்னு வராது an important role in the field of computational science and give us easy access ஏதோ ஒன்று ஓகேங்களா அப்ப எது வரும் நம்மளுக்கு BECDA ஓகே இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஃபிஃப்த் வராது ஃபர்ஸ்ட் வந்து பேர் எடுத்துக்கினாச்சு
பேர் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் பார்க்குறேன். லாஸ்ட் சேமா இருக்கு. அதனால வந்துட்டு தேர்டு வந்துட்டு சி வருமா டி வருமா பார்க்கும்போது சி தான் மேட்ச் ஆகுது. அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபீல்ட் ஆஃப்னு முடிச்சாச்சு. அப்போ எங்க இருக்கு? பிஇசி தேர்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அடுத்தது ரீஅரேஞ்ச்மெண்ட் முடிச்சாச்சு. சிங்கிள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சிங்கிள் ஃபில்லர் சிங்கிள் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அப்போ எந்த வார்த்தை கரெக்டான வார்த்தைன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். மெனி டைவர்ஸ் ப்ராப்ளம், பலவிதமான பிரச்சனைகள் அப்படின்றப்போ டைவர்ஸ் ப்ராப்ளம் தான். மெனி செவரல் கிடையாது, மெனி வெரைட்டி இல்ல, மெனி டைவர்ஜ் கிடையாது, மெனி டைப்ஸ் இல்ல, மெனி டைவர்ஸ் ப்ராப்ளம். சரிங்களா? அடுத்தது கிம் டி ஜங் வாஸ் செலக்டட் பிரசிடென்ட் கிடையாது. கிம் டே ஜங் வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட். எலெக்டட் பைன்னு கொடுத்துருப்பாங்க. எலெக்டட் பை பிரசிடென்ட்லாம் சொல்லக்கூடாது. அவர் தான் வந்துட்டு பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றப்போ நீங்க வந்துட்டு எலெக்டட் பிரசிடென்ட் தான் சொல்லணும். சரிங்களா? பிரசிடென்ட்டால அவர் எலெக்ட் ஆகல. சரிங்களா? என்னன்னா வந்துட்டு அவரே வந்துட்டு பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆனாங்கன்றப்போ நீங்க எப்படி சொல்லணும்? எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப எலெக்டட்னு வரணும் இந்த இடத்துல. The Wealth of Nations is essentially a book about economic development and the policies that can either promote or advance. ப்ரமோட்னா என்ன? இப்போ நம்ம ஒர்க் பண்றோம், எனக்கு ப்ரமோஷன் வருதுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றது. அதுக்கு ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ன்னு கொடுத்திருந்தா கொஸ்டின் ஆர்ன்னு கொடுத்திருந்தா இங்க ப்ரமோட்னா நெக்ஸ்ட் லெவல், ஆர்னா அட்வான்ஸ் முன்னாடி லெவல். சரிங்களா? ஆர் திஸ் ஆர் தட் ஆர் யூஸ் பண்ணணும். அண்ட் யூஸ் பண்ணா parallel ஆக்ஷன், சேம் அண்ட் பேலன்ஸ் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஆர்ன்றது ஆப்போசிட் வேர்ட். ஓகே, ப்ரமோட் ஆர் அட்வான்ஸ். அட்வான்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். Astronomy was dash in India for calendrical purposes. Astronomy was studied in India. Learned கிடையாது, reading கிடையாது, ignoring கிடையாது. Astronomy was studied. Astronomy பத்தி படிச்சாங்கன்றப்போ was studied. Cray was deeply involved in every aspect of the computers. Every aspect of creation கிடையாது, creativity. Aspect of creativity கிடையாது, aspect of creating the computer. Off அப்புறம் இங்க பாருங்க, off ஒரு வேர்டு ஆஃப் கொடுத்து அடுத்தது வர வேர்டு வந்துட்டு ing. இங்க வந்துட்டு aspect of, இது ஒரு ரூல்ஸ்ல வந்துட்டு அந்த கிளாஸ் எல்லாத்தையும் வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்க்கு அப்புறம் ing ஃபார்ம். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது ஆஃப் பிளஸ் இங்க ஒரு நவுன் வந்திருக்கு, ஆஃப் டேஷ் நவுன் அப்படின்னு இருக்கு. ஆஃப்க்கு அப்புறம் வர வேர்டு என்னன்னா ஒரு செட் ஆஃப் ரூல், அதுல பாத்தீங்கன்னா ing. aspect of creating the computers னு யூஸ் பண்ணணும். social networking services develop as a arrived, left, emerged. சரிங்களா? வெளிவந்தது emerged சொல்லணும். சரிங்களா? social networking services emerged as a significant online phenomenon in 2000s. அடுத்த கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்காங்க? டேஷ் கொடுக்கல, வெறும் பேசேஜ் தான் இருக்கு. பேசேஜ் சிங்கிள் பேசேஜா? ரெண்டு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. 2 பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் 18 தான். அப்போ பேசேஜ், the passage declares the challenge deep to be dash of the planet. இது வந்து பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் 1. நம்ம பேசேஜ் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை பாருங்க. கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பேசேஜ் ஃபுல்லா படிக்கலாமா இல்ல வந்து தேவையான இடத்துல மட்டும் படிக்கலாமா அப்படின்றத டிசைட் பண்ணணும்னா நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கணும்.
கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசேஜ் போகலாம். அப்போ ஒரு கொஸ்டின் பேசேஜ் பேஸ்டு. இது பாருங்க, ஹவு டிட் மரியானா ட்ரென்ச் ஃபார்ம், அப்போ அதுவும் பேசேஜ் பேஸ்டு 2. மூணாவது கொஸ்டின், வாட் டஸ் த ஆத்தர் இண்டிகேட் பை கிவிங் த எக்ஸாம்பிள் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட், 3. ஃபைண்ட் த வேர்ட் ஃப்ரம் த பேசேஜ் means the opposite of transitory. transitory அப்படின்னா என்ன அப்படின்றது கேக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பேசேஜ்ல தான் இருக்கு 4. find the passage 5, agitated 5, which of the following 6, இது clocked 7. இது என்ன வேர்டு, வேற கொஸ்டின் போயிடுச்சு. 7 கொஸ்டின் பாத்தீங்கன்னா பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கு. அப்போ கண்டிப்பா பேசேஜ படிச்சுட்டு தான் வந்து நம்ம ரீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ படிச்சுட்டு தான் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. சாரி, அப்போ பேசேஜ படிங்க, படிச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போலாம். அப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? எல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? படிக்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க கொடுக்க இதெல்லாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. While thousands of climbers have successfully scaled Mount Everest, the highest point on Earth, only 2 people have descended to the planet's deepest point, the Challenger Deep in the Pacific Ocean's Mariana Trench, located in the western Pacific east of Philippines and an average of approximately 124 miles, அதாவது 200 kilometers இருக்கு, east of the Mariana Highlands. The Mariana Trench is a crescent-shaped scar in the Earth's crust that measures more than 1,500 miles long and 43 miles wide on average. The distance between the surface of the ocean and the trench's deepest point, the Challenger Deep, which lies about 200 miles southwest of US territory of Guam, is nearly 7 miles. If Mount Everest were dropped into the Mariana Trench, its peak would still be more than a mile underwater. The Mariana Trench is part of a global network of deep throes that cut across the ocean floor. They form when 2 tectonic plates collide. At the collision point, one of the plates dives beneath the other into the earth mantle, creating an ocean trench. The depths of the Mariana Trench were first plumbed in 1875 by the British ship HMS Challenger as part of the first global oceanographic cruise. The Challenger scientists recorded a depth of 4,475 fathoms using a weighted sounding rope. In 1951, the British vessel HMS Challenger turned to the spot with an echo sounder and measured a depth of nearly 7 miles. Because of its extreme depth, the Mariana Trench is clogged in perpetual darkness and the temperature is just a few degrees above freezing. The water pressure at the bottom of the trench is a crushing 8 tons per square inch, or about 1,000 times the standard atmospheric pressure at sea level. Pressure increases with depth. The first and only time humans descended into the Challenger Deep was more than 56 years ago. In 1960, Jack Pickard and Navy Lieutenant Dunn Walsh reached this goal in a US Navy submersible
A bath is kept called the tryst. After a 5-hour descent, the pair spent only a scant 20 minutes at the bottom and they were unable to take any photographs due to clouds of silt stirred up their passage. ஓகே. மரியானா ட்ரென்ச், அதாவது மரியானா ட்ரென்ச்ன்றது ஒரு பிளேஸ் எங்கன்னா வந்துட்டு கடலுக்கு அடியில ஓஷன் டெப்த்ல வந்துட்டு எர்த்தோடைய பாட்டம்ல டச் ஆகுற மாதிரி ஒரு டெப்த் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ். அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் மேல சீ லெவலுக்கு மேல எப்படி எவ்வளோ ஹைட்ல இருக்கோ அது மாதிரி ஒரு டெப்தா வந்துட்டு ஒரு பிளேஸ் இப்படி போகும். சரிங்களா? அது பேர் வந்துட்டு மரியானா ட்ரென்ச். அத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அத வந்து ரீச் பண்ணது யாரு? போட்டோகிராஃப் யார் எடுத்துட்டு வந்தது? அதனுடைய மெஷர்மெண்ட், ஹைட், வித் இதெல்லாம் எப்படி இருக்கு? அது யார் ரீச் பண்ணாங்க? அப்படின்றத பத்தி இந்த பேசேஜ் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். The passage declares the Challenger Deep to be the dash of the planet. Deepest point, farthest point, both 1 and 3 கிடையாது. டீப்பஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான். அதான் சொன்னல மரியானா ட்ரென்ச்ன்றது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சீ லெவல் இப்படி இருக்குன்னா சீ லெவலுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? ஒரு பிளாட்டியூஸ் எர்த் இங்க இருக்குன்னா சீ லெவல் ஓஷனுடைய டெப்த் இது இருக்கிறது. இது பேர் தான் வந்து மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இது வந்துட்டு இங்க எர்த்த டீப்பா வந்து உள்ள போகும். சரிங்களா? ஒரு பூமி பளந்து இப்படி உள்ள போனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். சோ அத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் டீப்பஸ்ட் பாயிண்ட் தான் சொல்லிருக்கேன். டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பிளானட். அடுத்து how did Mariana Trench form? Choose the answer in correct order. இந்த பேசேஜ் படிச்சாதான் இந்த ஆர்டர் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். பாருங்க, 1 தான் ஸ்டார்டிங். 1 4 3 2. ஆக்சுவலி ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 4 3 2 தான். என்னன்னு சொல்றேன். 1 throw formed due to collision of tectonic plateaus. அந்த வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா எப்படி வந்துட்டு அந்த plateaus வந்து ஃபார்ம் ஆகுது, டெக்டானிக் பிளேட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றத நம்ம சொல்லியிருக்காங்க. throw formed due to collision of tectonic plates below the ocean floor. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. பிக் மெஷ் கிடையாது. at the collision பாயிண்ட்னு சொல்லியாச்சு. ஓஷன் ஃப்ளோர்ல வந்துட்டு அதுக்கப்புறமா ஓஷன் ஃப்ளோருக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அட் த கொலிஷன் பாயிண்ட் ஒன் ஆஃப் த, இது நான் சொல்லலப்பா, இது வந்துட்டு ஆர்டர் எங்க இருக்குன்னா வந்து பேசேஜ் படிச்சாதான் இந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த ஆர்டர் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அட் த கொலிஷன் பாயிண்ட் ஒன் ஆஃப் த டூ பிளேட்ஸ் dives beneath the other into the earth's mantle. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகுறது this creates an ocean trench. அதாவது ரெண்டும் இந்த கொலிஷன் மோதல், அந்த ரெண்டு பிளேட்ஸும் வந்துட்டு மோதுறதுனால அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி உள்ள ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் கிரியேட்ஸ் an ocean trench. அதுதான் வந்துட்டு மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் a big mesh of such throws is the Mariana Trench. அவ்வளவுதான்ப்பா. அப்போ ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா 1 4 3 2 செகண்ட் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்தது, what does the author indicates by giving the example of Mount Everest being dropped into the Mariana Trench? Shallowness, height of the Mount Everest, extreme depth of Mariana Trench, submerging of Mariana Trench, height of the Mount Everest. அதுதான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காரு. மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி மரியானா ட்ரென்ச் உள்ள சீ லெவலுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன். Find the word from passage which means the opposite of transitory. Transitoryனா என்ன? அதாவது டிரான்சிட்டரினா வந்துட்டு என்னது சொல்லலாம், பர்பெச்சுவல்னா நெவர் எண்டிங் அப்படின்னு சொல்லலாம். டிரான்சிட்டரின்றது முடிஞ்சது, ஓவர், கம்ப்ளீட்டட். அதுக்கு வந்து டிரான்சிட்டரி. நெவர் எண்டிங், பர்பெச்சுவல். அதுக்கு வந்து ஆப்போசிட் மீனிங் தானே கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பர்பெச்சுவல் தான் கொடுக்கணும். Find the word from passage which means agitated. Agitatedனா என்னன்னு சொல்லணும். agitated கலங்கச் செய்யறது. சரிங்களா? agitated அதாவது not clear. அப்போ
அதுக்கு சேம் மீனிங் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிர்டு. ஸ்டிர்டு ஒன்று தெளிவா இருக்கு, அதை நம்ம கலக்கி விட்டுனா என்ன ஆகும்? அதுதான் நான் வந்து அஜிடேட்டட். ஸோ சேம் மீனிங் பாத்தீங்கன்னா ஸ்டிர்டு. அடா இது வேறப்பா. Which of the following is the true as per given passage? Mariana Trench is a crescent-shaped scare in the Earth's crust. First option தான், வேற எதுவுமே கிடையாது. Mariana Trench is a crescent-shaped scare in the Earth crust. What is the meaning for clogged? Clogged na என்ன? Clock time denote பண்ணல, dressed இல்ல, clogged na covered ன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க covered அப்படின்றது மீனிங். அடுத்து வேற கொஸ்டினுக்கு வந்தாச்சு. The idea that a sophisticated machine எங்க என்ன கேட்டிருக்காங்கப்பா? ஒரு வேர்டு போல் பண்ணி லைனே போல் பண்ணி கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா சென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட். இங்க வந்துட்டு கிராமர் மிஸ்டேக்கோட ஒரு லைனை கொடுத்துருக்காங்க, வேர்டு கிடையாது, லைனே கொடுத்துருக்காங்க. அந்த லைனை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். கரெக்டான லைன் எது, கரெக்டான கிராமட்டிக்கலா அங்க பொருந்துற லைன் எது அப்படின்றத பார்க்கணும். The idea that a sophisticated machine with its modern instruments and redundant communications could simply கூட்டுக்கு அப்புறம் என்ன? சிம்பிளின்றது adverb. அது இல்லனா இத வந்துட்டு அப்படியே மூடிட்டு பாருங்க, இத ஹைட் பண்ணிக்கோங்க. குட்ன்றது மாடல் ஆக்சிலரி, அதுக்கப்புறம் V1 ஃபார்ம் வரணும். vanish குட். சிம்பிளின்றது வந்துட்டு எக்ஸ்ட்ரா அங்க இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. adverb வரும்போது இன்சர்ட் பண்ணி நம்ம சொல்லணும். இது மாடல் ஆக்சிலரி பிளஸ் adverb, அதுக்கப்புறம் V1 அப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். எழுதும்போது இங்க பாத்தீங்கன்னா குட் மாடல் ஆக்சிலரி, அதுக்கப்புறம் verb என்னவா இருக்கணும்? V1ல இருக்கணும். could simply vanish seemed beyond the realms of possibility. இங்க பாருங்க, could simply vanished ன்னு இருக்கு, தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். could simply vanishes தப்பு. could simply vanish தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, அது கரெக்ட் தான். ஃபோர்த் ஆப்ஷன் could simply vanish ஃபோர்த் இருக்கு. seeming beyond இல்லையே, seeming beyond இங்க பாருங்க, seeming beyond வரக்கூடாது, seemed beyond அப்படின்றதே கரெக்டா தான் இருக்கு. அப்போ could simply vanish seemed beyond தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். Linguists now think over ancestors might have chattering away for ages longer than ஒரு விஷயம் ரொம்ப நாளா, ரொம்ப நேரமா, for long time, for long year ago, long ago வந்தா வேற வந்துட்டு மீனிங், அது கிடையாது. ஒரு விஷயம் for long time நடக்குதுன்னா அந்த for long time, for a long period of time அப்படின்னு மென்ஷன் பண்ணி எதனா ஒரு வேர்டு கொடுத்திருந்தா அதுக்கு முன்னாடி வர டைம் verb டைம் பேஸ் பண்ணி தான் எழுதணும். அந்த for a long time, for 1 hour, for 2 hour, since 2011 அது மாதிரி எதனா கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க present perfect continuous அதை பேஸ் பண்ணி தான் எழுதணும். சரிங்களா? கிராமர் மிஸ்டேக். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, linguists now think our ancestors might have been chattering away for ages longer than they previously believed. சரிங்களா? might have been chattering away, might have been chattering தப்பு. might have been chattering okay aged, might have been chattering away ages. இங்க அவேவும் கொடுத்திருக்காங்க, இன்சர்ட் பண்ணிக்கோங்க. might have been chattering away ages, might have been chattering away for ages. இங்க away ages கிடையாது, away for ages. அப்போ வந்து fourth option might have been chattering away for ages எல்லாமே இருக்கணும். ஓகே, பிளஸ் நம்ம டென்ஸும் கரெக்டா யூஸ் பண்ணணும். A spacecraft has finally gotten closely
க்ளோஸ்லி எனஃப் இல்லப்பா, க்ளோஸ் எனஃப்னு இருக்கும். க்ளோஸ் எனஃப் டு த சன். அது எங்கன்னா இருக்கான்னு பாருங்க. க்ளோஸ் எனஃப், க்ளோஸ் எனஃப், க்ளோஸ்ட் எனஃப், க்ளோசிங் எனஃப். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். க்ளோஸ் எனஃப். அதாவது எனஃப் ஒரு வேர்ட் வந்திருந்ததுன்னா எனஃப், I have enough knowledge, I have enough money, there is enough sugar, there is enough notebooks. எது ஒண்ணா இருக்கலாம். சரிங்களா? enough பக்கத்துல வந்துட்டு noun யூஸ் பண்ணணும். knowledge noun. அடுத்தது money noun. இதுவே adjective-ஆ இருந்ததுன்னா enoughக்கு முன்னாடி adjective யூஸ் பண்ணும். enoughக்கு அப்புறம் noun, enoughக்கு முன்னாடி adjective. சரிங்களா? bold enough. boldன்றதுன்னா she is a bold girl, she is a beautiful girl. அப்போ வந்துட்டு bold, boldன்றது என்ன இருக்கு? ஒரு adjective. adjective வரும்போது நம்ம enoughக்கு முன்னாடி தான் adjective யூஸ் பண்ணோம். noun இருந்தா enoughக்கு அப்புறம். இங்க பார்க்கும்போது இங்க என்னது close enoughன்னு தான் சொல்லணும். close, closeன்றது ஒரு adjective. closely அப்படின்னா ஒரு adverb. ly-ல வருது adverb. adverb வரக்கூடாது, அங்க adjective தான் வரணும். சரிங்களா? அப்போ வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும்? close enough to the sun அப்படின்ற வேர்டு செகண்ட்ல தான் இருக்கு. அடுத்து using some cloud based tools will help the analyst to arrive at the right picture. No correction required. Will help the analyst to arrive at the right picture. எல்லாமே கரெக்டா இருக்கு. 2 plus v1 at preposition எல்லாமே கரெக்ட். The new taxation rates announced by the government are bound to affect the export sector. The government is bound to affect the export sector. The government is bound to affect ன்னு சொல்லணும்ப்பா, effect கிடையாது. is bound to affect எங்க இருக்கு? the government singular, அதுக்கப்புறம் is வரணும். is plus v3 bound தான். bound வந்து v3 தான். to affect the export, affect பண்ணுது, effect இல்ல. அங்க வந்துட்டு எங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோ எஃபெக்ட்டோ ஆடியோ எஃபெக்ட்டோ கொடுக்கல. எஃபெக்ட் கிடையாது, affect. அதை வந்து பாதிக்க செய்யுது அப்படின்றப்போ நம்ம வந்து affect கொடுக்கணும். அப்போ இங்க இது என்னது? நம்ம வந்துட்டு is அங்க வந்துட்டு verb மாத்திட்டு அடுத்தது இந்த வேர்டை மாத்தி எழுதுங்க. affect எங்க இருக்குன்னு பாருங்க. is bound to affect first வராது, are bound to affect வராது, are வரக்கூடாது, is தான் வரணும். தேர்ட் பாத்தீங்கன்னா being bound to affect அதுவும் வராது. is இருக்கு, அடுத்தது bound v3 இருக்கு, to affect ன்னு இருக்கு. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான யூசேஜ். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். These days job opportunities are not as better as they used to be in the early 70s. as better as good as யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா as better as வரக்கூடாது. better than, taller than, prior to, superior to, inferior to கம்பேரிசன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு கம்பேரிட்டிவ் டிகிரியில பாசிட்டிவ் டிகிரியில தான் எழுதணும். இங்க கம்பேரிட்டிவ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் டிகிரியில ஆஸ்ன்னு வந்தா நடுவுல வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? குட். சரிங்களா? பாசிட்டிவ் டிகிரி குட் யூஸ் பண்ணா போதும். அப்போ as good as they used to be in the early 70s. not as best, சூப்பர்லேட்டிவ் கிடையாது. not as good as செகண்ட்ல தான் இருக்கு. as better வரக்கூடாது, as the best அதுவும் வரக்கூடாது. not as the best அதுவும் இல்ல, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, கண்டிப்பா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல அப்படியே உங்களை வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்களும்
சைட் பை சைடு எங்களோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாருமே பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை பார்க்குறேன். பாய்.